ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் காலியாக இருக்கக்கூடிய விற்பனையாளர் மற்றும் கட்டண பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டு 2024 நவம்பரில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நேர்காணல் எல்லாமே முடிஞ்சது. ஸோ கடந்த 6 மாதமாக பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டத்தில் 25 மாவட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 26வது மாவட்டமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூசர் வந்துருங்க. ப்ரௌசர் வந்ததும் பார்த்தீங்கன்னா இதில் டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, ஸோ என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் வந்திருக்கு. ஸோ விருதுநகர் அப்படின்னா டிஆர்பி விருதுநகர் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2024 கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் விருதுநகர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை தான் செக் பண்ண போகிறோம். இதில் ஹோம் பேஜ் வந்துருங்க. லெஃப்ட் சைடில் ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்ததும் பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் 1, அதாவது 2024 டிஆர்பி மூலமாக வந்த ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சேல்ஸ்மேனுக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே பேக்கர்ஸ் கட்டுனருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ விருதுநகர் மாவட்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். விருதுநகரில் சேல்ஸ்மேனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 76 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொவிஷனல் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது டிஆர்பி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களோட ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணப்போ உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் மெசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதும் இது ஷோவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்போது ஒரு செட் ஆர் 2 செட்டுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க உங்களோட அப்ளிகேஷன். ஸோ அதன் மூலமாகவும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை ஈஸியான வழிமுறைகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்ததும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பேக்கர்ஸ் கட்டுனருக்கு உண்டான காலி பணியிடங்களில் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 டிஸ்ட்ரிக்டோட ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாவட்டத்தோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.